உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சீதா, சீதா, உன்னதான். என்ன பாரு. சாப்பிடவா சீதா? எனக்கு பசிக்கல பாஸ், நீங்க போய் சாப்பிடுங்க. இப்ப நீ வர போறியா இல்லையா? உங்க சித்தி என்கிட்ட மன்னிப்பு கேட்காம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். திரும்ப திரும்ப முட்டாள்தனமா பேசாத சீதா. உங்ககிட்ட சித்தி மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. தயவு செஞ்சு வா. தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்காத. என்ன மன்னிச்சிருக்க பாஸ், முடிவு தெரியாம நான் வர மாட்டேன். மன்னிப்பு கேட்டா இங்க இருப்பேன், இல்ல நான் ஊருக்கு போயிருவேன். தயவு செஞ்சு என்னை வற்புறுத்தி சாப்பிட வச்சு என் வைராகியத்தை உடைச்சிடாதிய. வைராகியமா இரு, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அதுக்காக சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத சீதா. இங்க பாரு, இப்ப நீ சாப்பிட வரலனா நானும் சாப்பிட மாட்டேன். பாஸ், இப்போ எதுக்கு என்ன சாப்பிட சொல்லி அடம் பிடிக்கிறிய? இது அடம் இல்ல சீதா, உன் மேல நான் வச்சிருக்கிற அக்கறை. இந்த அக்கறை எல்லாத்துலயுமே இருக்கணுமே பாஸ். எல்லாத்துலயும்னா நீ நீ என்ன சொல்ற சீதா? நான் மன்னிப்பு கேட்கும் போது நீங்க சும்மா பார்த்துட்டு தானே இருந்தீங்க. நான் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ எங்க போச்சு இந்த அக்கறை? நான் அசிங்கப்பட்டு அத்தனை பேர் முன்னால தலை குனிஞ்சு நிக்கும் போது எங்க பாஸ் போச்சு இந்த அக்கறை? நான் அப்ப அமைதியா இருந்திருக்க கூடாது. அது தப்புதான். என்ன மன்னிச்சிரு. சரி, நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. நீ தயவு செஞ்சு உள்ள வா. இந்த பிரச்சனைய வேற எப்படி சரி பண்றதுன்னு யோசிப்போம். இந்த பிரச்சனைய எப்படி யோசிச்சாலும் சரி பண்ண முடியாது பாஸ். உங்க தங்கச்சிங்களோட ஆணவம் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அவங்க ஆணவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். உங்க தங்கச்சிங்களோட அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். எப்பவும் பொய்க்கு முன்னாடி உண்மை தலை வணங்கி நிக்க கூடாது பாஸ். என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் சீதா. அதுக்காக இந்த பிரச்சனையெல்லாம் ஒரே நாள்ல சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறது முட்டாள்தனம் சீதா. முடிவு தெரியற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்றது அதை விட முட்டாள்தனம். அப்படியே வச்சுக்கோங்க பாஸ். நான் முட்டாள்தனமா தான் இருக்கேன். எனக்காக நீங்க சாப்பிடாம இருக்க வேண்டாம். போங்க, போய் சாப்பிடுங்க. சீதா, நீ சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். உங்க அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். ஆனா நான் சாப்பிட மாட்டேன். உங்க சித்தி மன்னிப்பு கேட்டாதான். அது நடக்க போறது இல்ல சீதா. அது சத்தியமா நடக்காது. நடக்கலனாலும் ஏன் முடிவுல இருந்து நான் பின்வாங்க முடியாது பாஸ். நான் முடிவு பண்ணிட்டா பண்ணதான். அத மாத்திக்கிட்டதா சரித்திரமே இல்ல. உன்னோட பிடிவாதம் குழந்தைத்தனமா இருக்கு சீதா. இருந்துட்டு போட்டும் பாஸ். பிடிவாதம் பிடிக்காத. இப்ப நீ சாப்பிட வர போறியா இல்லையா? வர மாட்டேன் பாஸ். மகாலட்சுமி மன்னிப்பு கேட்டாதான். திரும்பவும் சொல்றேன், நீ சாப்பிடலனா நானும் சாப்பிட மாட்டேன். பாத்துக்கோ பாஸ். நீங்க சாப்பிடாம இருக்கிறது எனக்கு கஷ்டம்தான். ஆனா அதுக்காகலாம் என்னால சாப்பிட முடியாது பாஸ். அப்போ நான் பட்னியா கிடந்தா உனக்கு பரவாயில்ல. கஷ்டமா தான் பாஸ் இருக்கு. ஆனா நான் சாப்பிடுங்கன்னு சொல்லவும் மாட்டேன், சாப்பிட வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனா நான் சாப்பிட மாட்டேன். உங்க சித்தி மன்னிப்பு கேட்டாத அது வரைக்கும் போராட்டம் தொடரும். சேது, இவன் வாயில இருந்து சீதா போக கூடாதுங்கிற வார்த்தை எப்படி வரும்? எப்ப வெளியில போவா அப்படின்னு தானே காத்துக்கிட்டு இருக்காங்க. மகாலட்சுமியோட ஆசையும் அதானே? தா இதுங்களோட ஆசையும் அதானே? நீங்க பேசாதீங்க. நீங்க அதை பத்தி பேசவே கூடாது. பார், உண்மையை தைரியமா பேசுறதுக்கு
இந்த வீட்ல என்ன விட்டா வேற யார் இருக்காங்க? ஏய், பேசுற இந்த வாயை உடைச்சா தெரியும். துரை, நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா நிப்பேன்னு நினைக்காத. எனக்கு கோவம் வந்துச்சு. தயவு செஞ்சு உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? மகா சித்தி வந்த உடனே இதை பத்தி பேசுவோம். சித்தி, இவரை உள்ள கூட்டிட்டு போங்க. நாங்க போறது இருக்கட்டும், முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லு. பிச்சைக்காரி மாதிரி வாசப்படியில உட்கார்ந்து இருக்கிறது அசிங்கமா இல்ல? நம்ம குடும்ப கௌரவம் ஏற்கனவே சந்தி சிரிக்குது. மகா சித்தி மன்னிப்பு கேட்கலனா அவளே போயிடுவா சித்தி. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா, நீங்க உள்ள வாங்க. மகாச்சித்தை வந்ததும் அவங்க எடுக்க போற முடிவால கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும். ஏய், பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசுனீங்க, கொன்னு போட்டுருவேன். இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம். பேசாம வாயை மூடிட்டு இருங்க. சேது, பசங்களை ஏன் மிரட்டுறீங்க? மிரட்டி தான் ஆகணும். அர்ச்சனா, மகா மட்டும் இல்ல, சீதா கிட்ட நீயும் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நீயும் மகாவும் நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க. பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்கீங்க. முதல்ல நீ மன்னிப்பு கேளு. அண்ணே, அர்ச்சனா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதானே, அவகிட்ட நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? எப்படி இப்படி பேச உங்களுக்கு மனசு வந்துச்சு? நான் யாரு, இந்த தையக்காரி யாரு? என்ன நினைச்சுக்கிட்டு அவகிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? என்கிட்ட சொன்ன மாதிரி மகா முன்னாடி சொல்லிடாதீங்க. என்ன அசிங்கப்படுத்துறத பார்த்துக்கிட்டு மகா சும்மா இருக்க மாட்டா. அப்படின்னா நீ மன்னிப்பு கேட்க மாட்ட? அந்த கடவுளே வந்து சொன்னாலும் அது மட்டும் நடக்காது. அவளை முதல்ல இங்கேருந்து ஏஞ்சி போக சொல்லுங்க. வீட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு டிராமா பண்ண வேணான்னு சொல்லுங்க. ராம், அந்த தையக்காரி போராட்டம்லாம் இங்க செல்லாது. அது ஒரு நாள் நிறைவேறாது. சொல்லிடு அவகிட்ட. நாங்களா அடிச்சு விரட்டுறதுக்கு முன்னாடி அவளையே ஓடி போயிட சொல்லுங்க. போ அர்ச்சனா. ஹேய், போலாம். இந்த அவமானம் உனக்கு தேவையா சீதா? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சீதா, இதெல்லாம் பார்க்க எனக்கே அசிங்கமாக தான் இருக்கு. இந்த குடும்பம் என் கட்டுப்பாட்டிலே இல்லைம்மா. நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். இதை தான் பண்ணணும்னு நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். இந்த வீட்டை விட்டு போகிறதா இருந்தாலும் போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.